இப்போ நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ம். உங்க உடம்புல சுமார் 37 ட்ரில்லியன் செல்கள் இருக்கு. ம். ஆமா. 37 ட்ரில்லியன். கரெக்ட். உங்க தலைமுடியிலிருந்து கால் விரல் நகம் வரைக்கும் எல்லாமே இந்த செல்களால தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு செல்லும் உயிருடன் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லை இருக்கு. அது அதோட வேலைய இடைவிடாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா. ஆனா அந்த செல்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய மனித உடலோட ஒரு சிறு பகுதி அப்படிங்கிற விஷயம் தெரியுமா? தெரிய வாய்ப்பே இல்ல. ஆமா, கண்டிப்பா தெரியாது. அதுபோலவே நம்ம வாழும் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சமும் ஒரு மிகப்பெரிய உயிரினத்தோட ஒரு சிறு செல்லாக இருந்தா எப்படி இருக்கும்? ஓ வாவ்! இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு கோணம். இல்லையா? இந்த ஆழமான அலசல்ல நம்ம தேடப் போற விடை இதுதான். இது வெறும் அறிவியல் புனைகதை கிடையாது. பாத்தீங்கன்னா, தி வெயில்டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற யூடியூப் தளத்துல வெளியான வாட் இஃப் அவர் யூனிவர்ஸ் இஸ் ஜஸ்ட் அ செல் இன் அ லிவிங் கிரியேச்சர் அப்படிங்கிற ஒரு காணொளியோட தரவுகளை வச்சு தான் இதை அலச போறோம். இது இயற்பியல் அறிஞர்களையே வியப்புல ஆழ்த்துற ஒரு மிகப்பெரிய சாத்தியக்கூறு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இது மனித சிந்தனையோட எல்லைகளை விரிவடைய செய்யற ஒரு பார்வைதான். அதாவது நம்ம தினமும் வானத்தை பார்க்கறோம், நட்சத்திரங்களை பார்க்கறோம். ஆனா அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு பிரம்மாண்டமான உடலோட ஒற்றை உயிரணுவாக, அதாவது ஒரு மெகா செல்லாக செயல்படுது அப்படிங்கிற கோணத்துல சிந்திக்கும்போது நம்ம இதுவரைக்கும் படிச்ச இயற்பியல் விதிகள் எல்லாமே வேறொரு புதிய அர்த்தத்தை பெறுது. சரி, இதை கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். இப்போ செல்கள் எப்படி இயங்குது அப்படின்னு நம்ம பள்ளியில உயிரியல் வகுப்புல படிச்சிருப்போம். ஒரு செல்லை சுற்றி ஒரு சவ்வு இருக்கும், அதாவது செல் மெம்பரின். ஆமா, உள்ளே ஒரு உட்கரு இருக்கும், அதாவது நியூக்ளியஸ். கரெக்ட். அப்புறம் சக்தியை கொடுக்கிற மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இவையெல்லாம் ஒரு திரவத்துல மிதந்துகிட்டு ஒன்றோடொன்று ஒரு நெட்வொர்க் போல தொடர்பு கொள்ளும். இப்ப நம்ம பிரபஞ்சத்தை பார்ப்போம். பிரபஞ்சத்திலயும் பெருமளவு வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடங்களுக்கு இடையே கேலக்சிகள், அதாவது விண்மீன் திரள்கள் பருப்பொருள் முடிச்சுகளாக இணைந்து ஒரு வளைய போல பின்னி பிணைஞ்சிருக்கு. இது அப்படியே ஒரு செல்லோட அமைப்பு போலவே இருக்கு இல்லையா? ஆமா, ஆனா இது ஏதோ பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதோட முடிஞ்சிடுறது இல்ல. அதாவது அறிவியல் பூர்வமாகவே இதை அளந்து பார்த்திருக்காங்க. நிஜமாவா? அளந்து பார்த்திருக்காங்களா? ஆமாம். 2020ஆம் ஆண்டு இத்தாலியில உள்ள பொலோக்னா மற்றும் வெரோனா பல்கலைக்கழகங்களை சேர்ந்த வானியல் மற்றும் நரம்பியல் ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து ஒரு மிக முக்கியமான ஆய்வறிக்கையை வெளியிட்டாங்க. ஒரு நிமிஷம், வானியல் ஆராய்ச்சியாளர்களும் நரம்பியல் ஆராய்ச்சியாளர்களுமா? கரெக்ட். அவங்க மனித மூளையில உள்ள நியூரல் நெட்வொர்க் அமைப்பையும் நமது பிரபஞ்சத்தோட காஸ்மிக் வெப் அப்படின்னு சொல்லப்படுற டார்க் மேட்டர் மற்றும் வாயுக்களோட கட்டமைப்பையும் கணினி மூலமா ஒப்பிட்டு பார்த்தாங்க. இல்ல, ஒரு நிமிஷம். மூளையோட நரம்பு செல்களையும் பில்லியன் கணக்கான ஒளியாண்டுகள் அளவுள்ள பிரபஞ்சத்தோட அமைப்பையுமே ஒப்பிட்டாங்களா? ரெண்டுக்கும் அளவு, செயல்படுற விதம்னு எல்லாவற்றிலுமே மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கே. இது எப்படி அவங்க ஒப்பிட்டாங்க? அங்கதான் நெட்வொர்க் சயின்ஸ் அப்படிங்கிற விஷயம் வருது. அவங்க ஒரு குறிப்பிட்ட நோட், அதாவது ஒரு முடிச்சுல எத்தனை இணைப்புகள் சேருது, அந்த இணைப்புகள் எப்படி ஒன்றாக குழும்புது, அப்புறம் அடர்த்தியான பகுதிகளுக்கும் வெற்றிடங்களுக்கும் உள்ள விகிதம் என்ன, இதையெல்லாம் அளந்தாங்க. ஓ, அந்த மாதிரி அளவீடுகளா? ஆமா, தகவல் அல்லது ஆற்றல் எப்படி ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு பயணிக்குது என எல்லாவற்றையும் கணித ரீதியாக அளந்தாங்க. இதோட முடிவுல ரெண்டுக்கும் இடையிலான ஒற்றுமை குறியீடு, அதாவது சிமிலாரிட்டி கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா 0.87 ஆக இருந்துச்சு. 0.87 தானா? அப்போ மீதி 0.13 எங்கே போச்சு? 1.0 என்றால் தானே அச்சசல் 1 என்ற அர்த்தம். இது ஏதோ தற்செயலாக அமைந்த வடிவமாக இருக்கக்கூடாதா? அப்படி எளிதாக இதை நம்ம ஒதுக்கிட முடியாது. பாத்தீங்கன்னா, மூளை அப்படிங்கிறது உயிரியல் விதிகளாலும் ரசாயனங்களாலும் இயங்குற ஒரு விஷயம். ஆமா. ஆனா பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஈர்ப்பு விசை மற்றும் குவாண்டம் இயற்பியலால இயங்குறது. முற்றிலும் மாறுபட்ட இரண்டு இயற்பியல் காரணிகளால் உருவாக்கப்பட்ட ரெண்டு விஷயங்கள் கணித ரீதியாக 87% ஒரே மாதிரியான நெட்வொர்க் அமைப்பை கொண்டிருக்கு அப்படிங்கிறது தற்செயலாக நடக்க வாய்ப்பே இல்ல. அப்போ அந்த மீதி 13%? அந்த 13% வித்தியாசம் அப்படிங்கிறது அவற்றின் பரிமாணம் மற்றும் அவை செயல்படும் வேகத்தினால வர்றது. அதாவது அந்த அடிப்படை கட்டமைப்பு, அந்த ப்ளூ பிரிண்ட் ரெண்டுக்கும் ஒண்ணுதான். ஆஹா, இது நம்ப முடியாத ஒரு விஷயம். இது நீங்க அளவீடுகளோட அடிப்படையில சிந்தித்து பாத்தீங்கன்னா இன்னும் பிரமிப்பா இருக்கும். இப்போ உங்களையே எடுத்துக்கோங்க. நீங்க சுமார் 1.7 மீட்டர் உயரம் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். சரி. உங்களை ஒரு 10 மடங்கு ஜூம் செஞ்சா உங்க கை தெரியும். மீண்டும் ஜூம் செஞ்சா தோல்ல உள்ள செல் தெரியும். கரெக்ட். அதனுள் டிஎன்ஏ இருக்கும்.
ஆமா, அப்புறம் ஒரு ஒற்றை அணு என படிப்படியாக சுருங்கும். ஒரு அணு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 99.9999% வெற்றிடம்தான். கண்டிப்பா. இத நம்ம கேட்பாளர்கள் எளிதாக புரிஞ்சுக்க ஒரு உவமைய சொல்றேன். இப்போ ஒரு மிகப்பெரிய கால்பந்து மைதானத்த கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த மைதானம் முழுவதுமே ஒரு அணு அப்படின்னு வச்சுக்கிட்டா, அதோட நடுவுல உள்ள அணுக்கரு, அதாவது நியூக்ளியஸ், வெறும் ஒரு சிறிய கோழிக்குண்டு அளவு தான் இருக்கும். ஓ, அவ்வளவுதானா? ஆமா, மைதானத்துல உள்ள மீதமுள்ள இடம் முழுவதுமே வெற்றிடம் தான். அந்த வெற்றிடத்துல தான் எலக்ட்ரான்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு. சரியா சொன்னீங்க. அதே போல தான் பிரபஞ்சமும். பிரபஞ்சமும் 99.9999% வெற்றிடம்தான். நாம பார்க்குற நட்சத்திரங்கள், கேலக்சிகள் எல்லாம் மொத்த பிரபஞ்சத்துல ஒரு மிகச்சிறிய சதவீதம் மட்டுமே. ஒரு அணுவை பார்ப்பது ஒரு குட்டி பிரபஞ்சத்தை பார்ப்பது போல தான் இருக்கு. ரெண்டுமே பிரம்மாண்டமான வெற்றிடத்தால் ஆனவைதான். இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒண்ணு இருக்கு. அதாவது, உங்களை ஏதோ பிரபஞ்சத்துல வெளியிலிருந்து வந்த ஒரு பார்வையாளராக நீங்க நினைக்க வேண்டாம். உங்க ரத்தத்துல உள்ள ஒவ்வொரு இரும்பு அணுவும் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சூப்பர்னோவா நட்சத்திர வெடிப்புல உருவானதுதான். வாவ்! உங்க எலும்புல உள்ள கால்சியம் பல மில்லியன் ஆண்டுகள் எரிந்த செத்துப்போன நட்சத்திரங்களோட கருவுல உருமானவை. நீங்க பிரபஞ்சத்துல வெறும் ஒரு குடிமகன் இல்ல. நீங்க பிரபஞ்சத்தோட துகள்களாலேயே உருவாக்கப்பட்டவர். நீங்க நடமாடும் ஒரு சிறு பிரபஞ்சம். நம் பிரபஞ்சத்தால் ஆனவர்கள் இத கேட்கவே சிலிர்க்கிறது. சரி, அணுவும் பிரபஞ்சமும் ஒரே மாதிரி வெற்றிடத்தால் ஆனவை, ஒரே மாதிரி நெட்வொர்க் அமைப்பை கொண்டவை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என் உடம்புல உள்ள ஒரு செல்லுக்கு ஒரு எல்லை இருக்கு. ஆமா, செல் மெம்பரேன். கரெக்ட். அதை சுற்றி ஒரு சவ்வு இருக்கு. அதுதான் உள்ளே இருப்பதையும் வெளியே இருப்பதையும் பிரிக்குது. ஆனா பிரபஞ்சம் விரிவடைஞ்சுகிட்டே போகுது. அதுக்கு அப்படி ஒரு எல்லை இருக்கா? இயற்பியல் ரீதியாக பிரபஞ்சத்திற்கும் ஒரு எல்லை இருக்கு. அத காஸ்மிக் ஹொரைசன் அல்லது பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்தின் எல்லை அப்படின்னு அழைப்பாங்க. அது நம்மை சுற்றி எல்லா திசைகளிலையும் சுமார் 46 பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவுல இருக்கு. 46 பில்லியன் ஒளியாண்டுகளா? ஆமா, ஒரு செல்லோட சவ்வு எப்படி அதோட எல்லைய தீர்மானிக்குதோ அதே போல இது நமது பிரபஞ்சத்தோட எல்லையாக செயல்படுது. ஒரு நிமிஷம். அப்படியென்றால் அந்த எல்லைக்கு அப்பால் நம்மால எதையும் பார்க்க முடியாதா? நவீன டெலஸ்கோப்களை வச்சு கூட பார்க்க முடியாதா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா பிரபஞ்சம் விரிவடைவதோட வேகம் ஒளியோட வேகத்தை விட அதிகம். அந்த 46 பில்லியன் ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இருக்கும் எந்த ஒரு விண்மீன் திரள்ல இருந்தும் ஒளி அல்லது சிக்னல் நம்மால எப்போதுமே பெற முடியாது. ஓ, அதான் லிமிட். ஆமா, அது நமக்கு நிரந்தரமான ஒரு திரை போல செயல்படுது. அதற்கப்பால் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்மால நேரடியா அளக்கவே முடியாது. அப்படியென்றால் நம்ம ஒரு பெரிய உடம்புக்குள்ள மிதந்து கொண்டிருக்கிறோமா? அந்த எல்லைக்கு வெளியே என்ன இருக்கு அப்படிங்கறத எப்படி அறிவியலாளர்கள் விளக்குறாங்க? அதுக்காக இயற்பியலாளர்கள் 3 முக்கிய கோட்பாடுகளை முன்வைக்கிறாங்க. முதலாவது இதே பிரபஞ்சம் அந்த எல்லைக்கு அப்பாலும் அப்படியே முடிவில்லாம தொடர்கிறது அப்படிங்கிறது. 2வது மல்டிவர்ஸ் கோட்பாடு. ஓ, மல்டிவர்ஸா? சோப்பு குமிழிகள் மாதிரி. கரெக்ட். கொதிக்கும் நீர்ல சோப்பு குமிழிகள் எப்படி நிறைய உருவாகி மிதக்குமோ அதுபோல பல பிரபஞ்சங்கள் ஒரு பெரிய வெளியில மிதந்து கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ அந்த 3வது கோட்பாடு? அது என்ன சொல்லுதுன்னே நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒண்ணு. அதாவது அந்த எல்லைக்கு அப்பால் நம்ம வாழும் இந்த இடம் காலம் அப்படிங்கிற ஒண்ணே கிடையாது. இடம் காலம் ரெண்டுமே கிடையாதா? ஆமா, அங்குள்ள இயற்பியல் விதிகள் முற்றிலும் வேறானவை. நம்ம அறியவே முடியாத ஏதோ ஒன்று அங்கே இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த கோட்பாடு. இத விளங்கிக் கொள்ள ஒரு சின்ன ஒப்பீட்ட பார்க்கலாம். இப்போ உங்க கல்லீரல்ல உள்ள ஒரு செல்லுக்கு இத்தாலி அப்படிங்கிற ஒரு நாடு இருப்பத பற்றியோ செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறத பற்றியோ எப்படி எந்த ஒரு புரிதலும் இருக்க முடியாதோ, ஆமா, அதுக்கு அது தெரிய வாய்ப்பில்ல. அதே போல நமக்கும் நமது எல்லைக்கு அப்பால் உள்ள அந்த வெளி என்னவென்றே புரியாது. அது முற்றிலும் அப்பாற்பட்ட ஒண்ணு. இது எனக்கு கொஞ்சம் பயமுறுத்துது. என் கல்லீரல் செல் இப்போ தான் வேலையை மட்டுமே முழு கவனத்தோட செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் ஆழமான அலசல் ரெக்கார்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற உண்மையும் எனக்கு வெளியே இருக்கும் இந்த உலகமோ தெரியாது. கரெக்ட். அதே போல நாமும் நம்ம அன்றாட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு வெளியே ஒரு பிரம்மாண்டமான உயிரினம் நடமாடிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? சரி, நம்ம ஒரு பெரிய உயிரினத்தோட உள்ளே தான் இருக்கோம் அப்படிங்கிற வாதத்தை எடுத்துப்போம். எந்த ஒரு உயிரினமும் இயங்க சக்தி வேணும். அதே போல நமது பிரபஞ்சம் இயங்குவதற்கான சக்தி எங்கிருந்து வருது? இது அறிவியலோட மிகப்பெரிய புதிர். நமது பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுவும் நாளுக்கு நாள் அதிவேகமாக விரிவடையுது.
இதற்கு காரணமான கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தியை வந்து டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. டார்க் எனர்ஜி? ஆமா, பிரபஞ்சத்தோட மொத்த ஆற்றல்ல 68% இந்த டார்க் எனர்ஜி தான். ஆனா இது எங்கிருந்து வருதுன்னு யாருக்கும் தெரியாது. இது பிரபஞ்சத்துக்கு உள்ளே உள்ள நட்சத்திரங்களாலோ பிளாக் ஹோல்களாலோ உருவாக்கப்படல. இது இந்த வெற்றிடத்தோட இயல்பாகவே இருக்கு. டார்க் எனர்ஜி உள்ளே இருந்து வரல அப்படின்னா ஒருவேளை வெளியே இருந்து வருதா? ஒரு உயிரியல் செல்லுடன் ஒப்பிட்டா இது எப்படி வேலை செய்யுது? மிக சரியான கேள்வி. இப்போ ஒரு செல் தனக்கான சக்திய முழுமையாக தானாக உருவாக்குவதில்லை. அது தான் இருக்கும் உயிரினத்தோட வளர்ச்சிதை மாற்றத்திலிருந்து, அதாவது மெட்டபாலிசத்திலிருந்து, அந்த பெரிய உயிரினம் சாப்பிட உணவு, சுவாசிக்கும் ஆக்சிஜன் ஆகியவை ரத்தம் மூலம் செல்லோட சவ்வின் வழியே உள்ளே ஊடுருவுது. அதாவது வெளியே இருந்து உள்ளே வருது. கரெக்ட். அதுபோலவே டார்க் எனர்ஜி அப்படிங்கிறது நமது பிரபஞ்சத்தை உள்ளடக்கிய அந்த பிரம்மாண்ட உயிரினத்தோட மெட்டபாலிசம் மூலமாக நமது காஸ்மிக் ஹொரைசன் அப்படிங்கிற எல்லையை தாண்டி வெளியேருந்து உள்ளே பாயும் சக்தியாக இருக்கலாம். வாவ்! அந்த உயர்ந்த பரிமாண ஆற்றல் நமது 3D பிரபஞ்சத்திற்குள் கசியும் போது அதை நாம வெற்றிடம் விரிவடைவதாக உணர்கிறோம். இதை சிந்திக்கும் போதே மூளை சுழலுது. அதாவது நம்ம வாழும் பிரபஞ்சம் தனக்கான சக்தியை வெளியே உள்ள ஏதோ ஒரு பிரம்மாண்டமான உடல்லிருந்து தொப்புள் கொடி மூலமாகவோ அல்லது ஒரு செல் சவ்வு மூலமாகவோ உறிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, இது வியப்பா இருக்கு. ஆனா இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. பாத்தீங்கன்னா வெளியில இருந்து சக்தி கிடைப்பது மட்டும் ஒரு செல்ல உயிர்ப்புடன் வச்சிருக்காது. அதனுள் இருக்கும் வேதியியல் அளவீடுகள், pH அளவுகள் மிகவும் துல்லியமாக இருக்கணும். கொஞ்சம் பிசுகுனாலும் செல் செத்துரும். நமது பிரபஞ்சத்திலையும் இதே துல்லியம் இருக்கா? மிக மிக துல்லியமாக இருக்கு. நமது பிரபஞ்சத்துல 4 அடிப்படை விசைகள் இருக்கு. அதுல ஈர்ப்பு விசை, அப்புறம் வலிமையான அணுக்கரு விசை ஆகியவை மிக துல்லியமாக அமைக்கப்பட்டிருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா, ஈர்ப்பு விசை கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தா பிரபஞ்சம் உருவான அடுத்த சில நொடிகளிலேயே அனைத்தும் சுருங்கி அழிந்திருக்கும். கொஞ்சம் குறைவாக இருந்திருந்தா நட்சத்திரங்களோ கோள்களோ ஒருபோதும் உருவாகி இருக்காது. எல்லாமே வெறும் வாயுவாகவே மிதந்து கொண்டிருக்கும். அந்த காஸ்மோலாஜிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு அளவீடு பற்றி குறிப்பிடுறாங்களே, அது எந்த அளவுக்கு துல்லியமானது? ஆஸ்மோலாஜிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வெற்றிடத்தோட ஆற்றல் அடர்த்தியை குறிக்கும் ஒரு அளவீடு. இது டார்க் எனர்ஜியோடு நேரடியாக தொடர்புடையது. இந்த அளவீடு 10⁻120ல ஒரு பங்கு பிசகி இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்காது. ஒரு நிமிஷம், 10⁻120னா 1க்கு பக்கத்துல 120 பூஜ்யங்கள். ஆமா, அவ்ளோ பெரிய எண். இது எந்த அளவுக்கு நம்ப முடியாத ஒரு எண் அப்படிங்கறத நம்ம கேட்பாளர்களுக்கு புரிய வைக்க நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம பார்க்கக்கூடிய மொத்த பிரபஞ்சத்துல உள்ள மொத்த அணுக்களோட எண்ணிக்கையே 10⁻80 தான். கரெக்ட். அப்படி இருக்கும்போது 10⁻120ல ஒரு பங்கு துல்லியம் அப்படிங்கிறது பூமியிலிருந்து ஒருவர் ஒரு சிறிய ஊசியை வீசி பல பில்லியன் கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் புளூட்டோ கிரகத்துல உள்ள ஒரு குறிப்பிட்ட மணல் துகளை சரியாக குறிப்பார்த்து அடிப்பதை போன்றது. ஆமா, ரொம்ப சரியான உதாரணம். இது எப்படி சாத்தியம்? யாரோ உட்கார்ந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஒவ்வொரு அளவீட்டையும் செட் செய்த மாதிரி அல்லவா இருக்கு? இந்த ஃபைன் டியூனிங், அதாவது அளவற்ற துல்லியத்தை விளக்க இயற்பியலாளர்கள் நீண்ட காலமாவே சிரமப்படுறாங்க. இது வெறும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் மல்டிவர்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 1992ல லீ ஸ்மோலின் அப்படிங்கிற பிரபல இயற்பியலாளர் ஒரு புரட்சிகரமான சிந்தனையை முன்வைத்தார். அதுதான் அண்ட இயற்கை தேர்வு, அதாவது காஸ்மோலாஜிக்கல் நேச்சுரல் செலெக்ஷன். இயற்கை தேர்வு அப்படின்னா டார்வினோட பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை போன்றதா? குரங்கிலிருந்து மனிதன் வந்தது போல பிரபஞ்சங்களும் பரிணாம வளர்ச்சி அடையுதா? எப்படி? ஆமா, அதே தர்க்கம்தான். இப்போ ஒரு பிரபஞ்சத்துல பெரிய நட்சத்திரங்கள் அழிந்து கருந்துளைகள், அதாவது பிளாக் ஹோல்ஸ் உருவாகுது இல்லையா? உருவாகுது. ஒவ்வொரு கருந்துளையோட மையத்திலையும் சிங்குலாரிட்டி எனப்படும் முடிவற்ற அடர்த்தி கொண்ட ஒரு புள்ளி இருக்கும். ஸ்மோலினோட கோட்பாட்டின்படி அந்த புள்ளி அதனுள்ளேயே ஒரு புதிய பிக் பேங் வெடிப்பை உருவாக்கி மற்றொரு புதிய பிரபஞ்சத்தை பெற்றெடுக்கிறது. ஒரு நிமிஷம். நட்சத்திரம் அழிந்து கருந்துளை உருவாவது எப்படி ஒரு புதிய பிரபஞ்சத்தை உருவாக்கும்? இது எனக்கு சரியாக புரியலையே. அதாவது ஒரு கருந்துளைக்குள் ஈர்ப்பு விசை உச்சத்தை அடையும் போது அந்த இடம், பொருள், காலம் அப்படிங்கிற ஸ்பேஸ் டைம் ஒரு சிறிய குமிழியாக பிரிந்து நமக்கு புலப்படாத வேறொரு பரிமாணத்துல விரிவடைய தொடங்குது. ஓ, அதுவே ஒரு புதிய பிரபஞ்சத்தோட தொடக்கம்.
அப்படி உருவாகும் புதிய பிரபஞ்சங்கள் தங்களது முந்தைய தாய் பிரபஞ்சத்திடமிருந்து இயற்பியல் விதிகளை சற்று மாறுபாடுகளுடன், அதாவது மியூட்டேஷன்ஸுடன் பெற்றுக்கொள்ளும். ஆஹா. எந்த பிரபஞ்சத்துல உயிர் வாழ தேவையான சிக்கலான இயற்பியல் விதிகள் மிக துல்லியமாக பொருந்துதோ அந்த பிரபஞ்சத்துல தான் அதிக நட்சத்திரங்களும் அதோட மூலம் அதிக கருந்துளைகளும் உருவாகும். அப்படியென்றால் செல்கள் எப்படி தங்கள் டிஎன்ஏவை நகலெடுத்து பெருக்கிக் கொள்கின்றனவோ அதே போல அதிக கருந்துளைகளை உருவாக்குற திறனுள்ள பிரபஞ்சங்களே தொடர்ந்து பல புதிய பிரபஞ்சங்களை பெற்றெடுக்கின்றனவா? கரெக்ட், அதேதான். பல தலைமுறை பிரபஞ்சங்கள் வந்து போன பிறகு பிழைத்து நிற்கும் நமது பிரபஞ்சம் இயற்கையாகவே இவ்வளவு நேர்த்தியான அளவீடுகளை கொண்டிருக்கு. இது ஒரு அபாரமான சிந்தனை. ஆனா இது அறிவியலா இல்ல வெறும் தத்துவமா? இயற்பியல்ல இதுக்கு ஏதாவது சான்றுகள் உண்டா? நிச்சயமாக இருக்கு. முதல்ல ஸ்ட்ரிங் தியரியை எடுத்துப்போம். இந்த கோட்பாட்டின்படி நமது பிரபஞ்சத்துல 10 அல்லது 11 பரிமாணங்கள் உள்ளன. ஆனா நம்ம வெறும் 4 பரிமாணங்களை மட்டுமே உணர்கிறோம். அதாவது நீளம், அகலம், உயரம், நேரம். மற்ற பரிமாணங்கள் மிகச் சுருங்கி நமக்கு புலப்படாத வகையில இருக்கு. ஒரு பிரம்மாண்ட உயிரினத்தோட உடலுக்குள் நாம் இருந்தாலும் அது அந்த உயர்ந்த பரிமாணங்களில் இயங்குறதால நம்மனால அதை பார்க்க முடியாது. இத அந்த 2D பொம்மை உதாரணத்தோட சொன்னா இன்னும் எளிதாக விளங்கும்னு நினைக்கிறேன். ஆமா, சொல்லுங்க. அதாவது ஒரு 3D காகிதத்துல வரையப்பட்ட ஒரு 2D பொம்மைக்கு எப்படி மேலே கீழே அப்படின்னு தெரியாதோ, அது தனக்கு முன்னும் பின்னும் மட்டுமே நகர முடியுமோ, அதே போல நாமும் அந்த 4 பரிமாணங்களுக்குள் சரிப்பட்டிருக்கோம். அதனால நமக்கு வெளியே உள்ள மற்ற பரிமாணங்களை அல்லது அந்த பெரிய உயிரினத்தை நம்மளால உணர முடியல. சரியாக சொன்னீங்க. இதோடு இன்னொரு ஆய்வையும் நம்ம கவனிக்கணும். 2017ல ஆலன் குத் அப்படிங்கிற பிரபல இயற்பியலாளர் ஒரு சுவாரஸ்யமான ஆய்வறிக்கையை வெளியிட்டார். அதன்படி தொழில்நுட்பத்துல மிக முன்னேறிய ஒரு நாகரிகம் ஒரு ஆய்வகத்திலேயே ஒரு புதிய பிரபஞ்சத்தை உருவாக்க முடியும். ஆய்வகத்துக்குள் பிரபஞ்சமா? அது ஆய்வகத்தை வெடிச்சு சிதறடிக்காதா? இல்ல, அதான் இதுல உள்ள சூட்சுமம். ஒரு மிகச்சிறிய இடத்துல அளப்பரிய சக்திய குவித்து ஒரு குறிப்பிட்ட வெற்றிடத்தை உருவாக்குனா அது தன்னுள் விரிவடைந்து ஒரு தனி ஸ்பேஸ் டைம் குமிழியாக மாறும். ஓ, வெளியில வராது. ஆமா, அது வெளியே விரிவடையாது. மாறாக தனக்குள்ளேயே ஒரு புதிய பரிமாணமாக விரிவடையும். நமக்கு வெளியே அந்த ஆய்வகத்தில் இருப்பவர்கள் காஃபி குடிக்க சென்றிருப்பாங்க. ஆனா உள்ளே இருக்கும் அந்த புதிய பிரபஞ்சத்துல பல பில்லியன் ஆண்டுகள் கடந்திருக்கும். இது கருந்துளைகள் புதிய பிரபஞ்சங்களை உருவாக்குகிறது அப்படிங்கிற வாதத்துக்கு ஒரு அறிவியல் பின்புலத்தை கொடுக்குது. கேட்கவே தலை சுட்டுது. சரி, செல்கள் எப்படி பிறக்குதோ உணவு எடுத்துக்குதோ அதே போல ஒரு நாள் அது இறக்கவும் செய்யும். நமது பிரபஞ்சத்திற்கும் அப்படி ஒரு மரணம் உண்டா? ஆமாம். இயற்பியல்ல இத உச்சக்கட்ட என்ட்ரோபி அல்லது ஹீட் டெத் அப்படின்னு சொல்வாங்க. ஒவ்வொரு உயிரணுவும் இறுதியில தன் வளர்ச்சிதை மாற்றத்தை நிறுத்திக் கொண்டு இறப்பது போல பல ட்ரில்லியன் ஆண்டுகளுக்குப் பிறகு நமது பிரபஞ்சமும் தன் ஆற்றல் முழுவதையும் இழக்கும். எல்லா நட்சத்திரங்களும் எரிந்து முடிந்துவிடும். எல்லா கருந்துளைகளும் ஆவியாகிவிடும். எந்த ஒரு வெப்ப மாற்றமும் இயக்கமும் இன்றி ஒளி என்பதே இல்லாமல் ஒரு இறந்த செல் போல நமது பிரபஞ்சம் முழுமையாக செயலிழந்து உறைந்துவிடும். அப்படியென்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நம்ம விவாதித்த தரவுகளை வச்சு பார்த்தா நாம உண்மையிலேயே ஒரு பெரிய உயிரினத்தோட உள்ளதான் இருக்கோமா? உறுதியாக ஆம் அப்படின்னு சொல்ல முடியாவிட்டாலும் ஒற்றுமைகள் மலைக்க வைக்குது. பிரபஞ்சம், அதோட நரம்பியல் போன்ற கட்டமைப்பு, வெளியிலிருந்து வரும் ஆற்றல் ஓட்டம், ஒரு பாதுகாப்பு சவ்வு போன்ற எல்லை மற்றும் கருந்துளைகள் மூலம் இனப்பெருக்கம் என அனைத்திலுமே அச்சசலாக ஒரு உயிரியல் செல்லை போலவே செயல்படுது. இது வெறும் தற்செயல் அப்படின்னு இயற்பியலாளர்கள் கூட இப்போ நம்ப தயாராக இல்ல. இதை நம்முடனே தொடர்பு படுத்தி பார்க்கலாம். நமது உடல்ல உள்ள 37 ட்ரில்லியன் செல்லுகளுக்கும் தனித்தனியே தான் யார் என்ற சுயநினைவு இல்லை. ஆனா அவை அனைத்தும் ஒருங்கிணைந்து நீங்கள் என்ற ஒரு சிந்தனை மிக்க உணர்வுள்ள ஒரு மனிதனை உருவாக்கியிருக்கு. ஆமா. அதே போல இந்த பிரபஞ்சத்துல உள்ள நட்சத்திரங்கள், கோள்கள், அணுக்கள் எதற்கும் சுயநினைவு இல்லை. ஆனா அவைகளால் உருவான நாம் இந்த பிரபஞ்சத்தை ரசிக்கிறோம், ஆராய்கிறோம். நம்மை கொண்டு தன்னைத்தானே உணர்ந்து கொள்கிறதா? ஒருவேளை நாம் யார், எங்கே இருக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்கும் இந்த கேள்விகள் பிரபஞ்சம் தன்னைத்தானே தன் கண்களால் பார்த்து தன் மூளையால் கேட்டுக்கொள்வது போன்றதுதான். கண்டிப்பா. நாம பிரபஞ்சத்தில் வாழவில்லை, நாமே பிரபஞ்சம்தான். இந்த வியப்பு மட்டுமே பிரபஞ்சத்துல ஒரு முழுமையான உண்மையான விஷயம். அந்த பிரம்மாண்ட உயிரினம் ஒருவேளை இப்போ விழித்துக்கொண்டு விண்மீன்களாகிய கண்களால்
உலகை பார்த்து நான் யார் அப்படின்னு சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். சரி, இந்த ஆழமான அலசலோட முடிவிற்கு வந்துட்டோம். ஆனா விடைபெறுவதற்கு முன் உங்களுக்காக ஒரு புதிய, கொஞ்சம் திகைக்க வைக்கும் சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். என்னது அது? நாம இவ்வளவு நேரம் பிரபஞ்சம் ஒரு உயிரினத்தோட செல் என்றும் கருந்துளைகள் மூலம் அது புதிய பிரபஞ்சங்களை உருவாக்கி இனப்பெருக்கம் செய்யுது என்றும் பேசினோம். ஆனா சற்று சிந்தித்துப் பாருங்க, ஒருவேளை நமது பிரபஞ்சம் ஒரு பெரிய உயிரினத்தோட உடம்புல உள்ள செல் என்றால் அந்த செறிகளும் அதாவது பிரபஞ்சங்களும் நோய்வாய்ப்படுமா? ஓ வாவ்! அந்த கருந்துளைகள் என்பவை புதிய பிரபஞ்சங்களை உருவாக்குற இனப்பெருக்க உறுப்புகளாக இல்லாமல் அந்த பெரிய உயிரினத்தை தாக்கும் ஒரு வைரஸ் அல்லது புற்றுநோய் கட்டிகளாக இருந்தா எப்படி இருக்கும்? இது ரொம்பவே பயங்கரமான ஒரு சிந்தனை. ஆமா, கருந்துளைகள் தனக்கு அருகிலுள்ள எல்லாவற்றையும் விழுங்கி அழிப்பதை வச்சு பார்த்தா நாம ஒரு பிரம்மாண்ட உயிரினத்தோட உடலில் உள்ள புற்றுநோய் செல்லுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? டார்க் எனர்ஜி என்பது அந்த புற்றுநோயை அழிக்க அந்த உயிரினம் செலுத்தும் மருந்து என்றால் ஒருவேளை அப்படியும் இருக்கலாம். சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழமான அலசல் உங்களை ஒரு புதிய கோணத்துல சிந்திக்க வச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். மீண்டும் ஒரு அற்புதமான தகவல்களோடு அடுத்த ஆழமான அலசல்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை சிந்தித்துக் கொண்டே இருங்கள். நன்றி.